Hello friends, I welcome you all to our channel Ada 47 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அல்ஜிப்ரா. இதில் வந்து பார்ட் 3 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின்ஸு, டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸு. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த செஷன் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். லைவ் வந்துட்டிங்க அப்படின்னா ஆடியோ வீடியோ வந்து எல்லாருக்கும் கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்கப்பா. ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இப்போது டாபிக்குள்ளே போயிடலாம், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஆஃபர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 77% வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க Ada 47 வந்து Y207 207. ஸோ இந்த கூப்பன் கூட என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான லைவ் கிளாஸஸ், மகா பேக்ஸ், வீடியோ கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ், புக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் பை பண்ணிக்கலாம். யூ வில் கெட் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட். ஓகே. அண்ட் இப்போ புதுசாக வந்து டிஎன்பிசியில் ப்ரைம் டெஸ்ட் பேக் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ நேற்றுக்கு தான் இதை லான்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, ஸோ இது மாதிரி அண்டு லேப் அசிஸ்டண்ட், குரூப் 3 இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பேக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பேக்குக்குள்ளே குரூப் 1க்கான டெஸ்ட் சீரிஸும் இருக்கும், குரூப் 2க்கான டெஸ்ட் சீரிஸும் இருக்குது, குரூப் 2A, குரூப் 4, லேப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு பேக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ இதுக்கு வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 years வேலிடிட்டி, 2 years வேலிடிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, Y207 இந்த கூப்பன் கூட என்டர் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் வேறு என்னென்ன பேட்சஸ் வந்து இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா குரூப் 2 2Aக்கான பேட்ச்சு ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, February 20. அண்டு குரூப் 4க்கான பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கான ரெக்கார்டு வீடியோஸ் அவைலபிள். ஸோ இந்த குரூப் 2க்கு வந்து இன்னும் நீங்கள் என்ரோல் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்தில் வந்து வரப்போகுது. ஸோ மேலே நோட்டிஃபிகேஷன் வரும்போது லாஸ்ட் மினிட்ல நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இப்போ இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் நாங்களும் வந்து ப்ரியராக வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிளாஸஸ், ஓகேங்களா? ஓகே. இப்போ அண்டு அரபி என்டிபிசி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஸோ அது என்டிபிசிக்கான ரிவிஷன் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேட்ச் வந்து நீங்கள் பை பண்ணி எல்லா டாபிக்ஸ் வந்து ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேப்பா, இப்போ கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து லெசன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா அல்ஜிப்ரா அப்படிங்கிற டாபிக் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. x + 1/x தட் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது x³ + 1/x³ இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அல்ஜிப்ரா அப்படிங்கிற டாபிக், இயற்கணிதம் அப்படிங்கிற டாபிக் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன அப்படின்னா a³ - 3a அப்படிங்கிறது தான் இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா. a³ - 3a. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி இந்த கொஷனுக்கு வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போது x + 1/x = 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் ஏன்னு எடுத்துக்கணும். இந்த 2ங்கிறது தான் ஏ. இது ஏன்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன, a³ - 3a. இங்கே பவர் 3 அப்படின்னு வரும்போது இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ 2³ - 3 × 2 இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். 2³ வந்து என்ன, 8, -3 × 2 என்ன, 6. அப்போ என்ன வருது உங்களுக்கு, 2 அப்படின்னு வரும். 8ல் 6 போச்சுன்னா 2, 8ல் 6 போச்சுன்னா என்ன வருது, 2. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன பாருங்கள், 2 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ x + 1/x 2 அப்படின்னா இதுக்கான வேல்யூ என்ன தான், சேம் 2 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது கிளியராக புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாடலில் எப்படி கொஷின்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருவாங்க, x + 1/x தட் இஸ் ஈக்குவல் டு a அப்படின்னு கொடுத்துட்டு அப்போ x² + 1/x² தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணோம், a² - 2 இதுதான் ஷார்ட்கட் ஃபார்முலா. ஸோ அதே வந்து இப்போ கொடுத்த கொஷின் என்ன அப்படின்னா x + 1/x தட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துட்டாங்க. இதில் x³ + 1/x³ திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்னு கேட்டால் இங்கே என்ன பண்ணோம், a³ - 3a.
ஸோ இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். எஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாம். கொஷின் நம்பர் 2. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஹெச்சிஎஃப் வந்து கேட்குறாங்க. மீ பேவா 4/9 divided by 2/5 divided by 6/8 2/5 இதனுடைய மீ பேவா அதாவது ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். எல்லாமே ஃப்ராக்ஷனாக இருக்குது, எல்லாமே பின்ன வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மீபிவை எப்படி கண்டுபிடிக்கிறது? பின்னங்களின், ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கான ஹெச்சிஎஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, தொகுதி, அதுக்கான மீபேவாக கண்டுபிடிச்சிருங்க. ஹெச்சிஎஃப் ஆஃப் 4,2,6,2 டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கான எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் 9,5,8,5. ஸோ அப்போது ஹெச்சிஎஃப் என்ன, இந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கான ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா, நியூமரேட்டருக்கான ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணிட்டு டினாமினேட்டருக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மீசிமை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் என்ன, காமன் மல்டிப்ளையர் என்ன அப்படின்னா 2, எல்லாமே வந்து 2 உடைய மல்டிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த எல்சிஎம் 9, 5, 8, 5. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ஸோ கால்குலேட் பண்ணுங்கள். 9, 5, 8, 5. ஸோ 5 அப்படின்னு எடுத்துட்டா 9, 1, 8, 1. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இது 3ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ் 1, 8, 1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க டானா மெத்தடில். மறுபடியும் 3 அப்படின்னா 1, 1, 8, 1. இப்போ 2 அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் 1, 1, 4 டைம்ஸ் 2. மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, 2, 2 இந்த மாதிரி வரும். ஸோ 1 அதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. 8, 3, 3, 5 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 × 3 × 5. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன பாருங்கள். ஸோ எல்சிஎம் ஸோ 360 அப்படின்னு வருதுங்களா? ஸோ 360 அப்படிங்கிறது எல்சிஎம். அப்போ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 1/180. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1/180. ஆன்சர் என்ன, 1/180. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம், கவனிங்க தொடர்ந்து. கொஷின் நம்பர் 3. தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். (1/√9 + √8 + 1 divided by √8 + √7 + 1 divided by √7 + √6 plus 1 divided by √6 plus √5 plus 1 divided by √5 plus √4. ஸோ இந்த மாதிரி கொடுத்து எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இது கொஞ்சம் பெரிய சம்மு, ரொம்ப லென்த்தியாக போகும், டைம் எடுக்கும். எப்படின்னு சொல்கிறேன், ஒவ்வொரு ஃப்ராக்ஷனாக எடுத்து நீங்கள் வந்து சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம் வந்தால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க, பிகாஸ் டைம் கன்சியூம் ஆகும், நிறைய டைம் எடுக்கும், டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ டைம் நிறைய வேஸ்ட் ஆகும், அதனால் இந்த மாதிரி சம்ஸ் கேட்டால் மட்டும் ஸ்கிப் பண்ணிடணும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். ஸோ ஈஸியாக இருந்தால் ஓகே ஃபைன், பட் இது கொஞ்சம் லென்த்தியாக போகும். சால்வ் பண்ண முடியும், பட் லென்த்தியாக போகும், அவ்வளோதான். ஸோ இப்போ சால்வ் பண்ணி காட்டுறேன், கவனிங்க. 1/√9 + √8. ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/√9 + √8
மேலேங்களே சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டு சேம் நம்பரால் டிவைட் பண்ணால் வேல்யூ மாறாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா √9 மைனஸ் √8ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கிறேன். √9 மைனஸ் √8. ஸோ இது கேன்சல் ஆகிட்டால் சேம் வேல்யூ அப்படி தானே இருக்கும். அதனால் இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னா a + b இன்ட்டு a - b இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அந்த ஃபார்மேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன ஃபார்முலா? a + b இன்ட்டு a - b. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a² - b² a² - b² இதான் ஃபார்முலா. ஸோ அப்போது √9 ஸ்கொயர் பண்ணால் 9 அப்படின்னு வரும். 8 ஸ்கொயர் பண்ணால் √8 ஸ்கொயர் பண்ணால் 8 அப்படின்னு மட்டும் வரும். ரூட்டு வந்து காணாமல் போயிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. அப்போ 9 - 8 அப்படின்னு வரும் டினாமினேட்டில். நியூமரேட்டில் வந்து √9 மைனஸ் √8 இது மட்டும் அப்படி இருக்கும். அப்போ 9ல் 8 போச்சு அப்படின்னா 1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ சிம்பிளை பண்ணால் என்ன வருது? √9 மைனஸ் √8. ஸோ இது கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான் என்ன வரும்னா இதுக்கும் வரும், அடுத்த டேர்முக்கும் வரும். √8 1/√8 + √7. இதை சிம்பிளை பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? √8 மைனஸ் √7 அப்படின்னு வரும் ஃபைனலாக. ஸோ அதே மாதிரி அடுத்தது சிம்பிளை பண்ணுங்கள். √7 + √6. இதை சிம்பிளை பண்ணால் என்ன வருது? √7 மைனஸ் √6 இந்த மாதிரி வரும். ஸோ அடுத்தது 1/√6 + √5. இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? √6 மைனஸ் √5 இந்த மாதிரி வரும். அடுத்தது 1/√5 + √4. இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? √5 மைனஸ் √4 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வருது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வருது? ஸோ ஃபஸ்ட் ஒன் √9 மைனஸ் √8. அடுத்தது என்ன? √8 மைனஸ் √9, √8 மைனஸ் √7. அடுத்தது வந்து √7 மைனஸ் √6, √7 மைனஸ் √6. ஸோ அடுத்தது என்ன வருது பாருங்கள்? √6 மைனஸ் √5, √6 மைனஸ் √5. அடுத்தது வந்து √5 மைனஸ் √4, √5 மைனஸ் √4. இதில் மைனஸ் √8ம் ப்ளஸ் √8 கேன்சல் ஆகிடும் ஆட் பண்ணும்போது. மைனஸ் √7ம் ப்ளஸ் √7ம் கேன்சல் ஆகிடும் ஆட் பண்ணுறப்போ. மைனஸ் √6ம் ப்ளஸ் √6ம் கேன்சல் ஆகிடும் ஆட் பண்ணுறப்போ. அதே மாதிரி மைனஸ் √5ம் ப்ளஸ் √5ம் கேன்சல் ஆகிடும் ஆட் பண்ணுறப்போ. ஓகேங்களா? அப்போ ஃபைனலாக எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா √9 மைனஸ் √4 இதை மட்டும் எடுத்துக்கோங்க. √9 மைனஸ் √4. அப்போ √9 வேல்யூ என்ன? 3. √4 வேல்யூ என்ன? 2. அப்போ 3ல் 2 போச்சுன்னா என்ன வருது? ஆன்சர் 1. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 1. ஸோ இந்த மாடலில் இன்னும் ஷார்ட்கட் வந்து நான் கொடுக்குறேன். இப்போது நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் வருது அப்படின்னா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் வந்தால் இந்த √9க்கான வேல்யூ என்ன? 3ஆ? இந்த √4க்கான வேல்யூ என்ன? 2ஆ? ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருது? 3 மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளோதான்ப்பா, ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணலாம் இந்த கொஷின். மற்றபடி நீங்கள் நார்மல் மெத்தட் போனீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கும். ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இந்த √9 வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. √9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3, இந்த √4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2. அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1. இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு செகண்டில். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம், கவனிங்க. ஸோ இந்த ட்ரிக் வந்து புரிஞ்சுதா? இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்குமான டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்பர் மைனஸ் லாஸ்ட் நம்பர். இது வந்து ஃபஸ்ட்டு நம்பர், இது வந்து லாஸ்ட் நம்பர். √9 மைனஸ் √4 அதான் ஃபைனலாக வந்திருக்கு நமக்கு. ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போகலாம், கவனிங்க. கொஷின் நம்பர் 4. ஃபோர்த்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. A is equal to √3 plus 1 divided by √3 minus 1, comma B is equal to √3 minus 1 divided by √3 plus 1 எனில் a square plus ab plus b square divided by a square minus ab plus b square. ஸோ இதுக்கான மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, இதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் இந்த கொஷின். ஸோ முன்னே சால்வ் பண்ண மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏவை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்ப்ளை பண்ணோம், அதே மாதிரி பியை வந்து சிம்ப்ளை பண்ணோம். ஸோ சிம்ப்ளை பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க.
ஃபஸ்ட்டு ஏவை நான் சிம்ப்ளை பண்ணுறேன். a is equal to root 3 plus 1 divided by root 3 minus 1. ஸோ மேலே இங்கேயே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் சிம்பிளால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். root 3 plus 1 divided by root 3 plus 1. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இது a minus b, இது a plus b அப்படின்னு இருக்குது. அப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் என்ன வருது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு வருமா. அப்போ root 3 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 3ன்னு வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 அப்படின்னு வரும். அப்போ 3 minus 1. ஸோ அப்போது நியூமரேட்டரில் என்ன வருது, root 3 plus 1 ஹோல் ஸ்கொயர். அப்போது ஸோ root 3 plus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும், a plus b ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் a ஸ்கொயர் அப்படின்னா 3 வரும், b ஸ்கொயர் அப்படின்னா 1 வரும், ப்ளஸ் 2ab. அப்போ 2 இன்ட்டு root 3 இன்ட்டு 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ டிவைடட் பை 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ சிம்ப்ளை பண்ணுங்கள், என்ன வருது, 4 + 2 root 3 டிவைட் பை 2 அப்படின்னு வரும். ஸோ ஃபர்தராக இதை சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்குது, வெளில எடுத்துருங்க. அப்போ 2 + root 3 டிவைட் பை 2ன்னு வரும். ஸோ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனலாக என்ன வருது, 2 + root 3 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதை சிம்ப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வருது, 2 + root 3. ஸோ அதே மாதிரி இங்கே 2 + root 3 வந்து அதே மாதிரி பியை வந்து நீங்கள் சிம்ப்ளை பண்ணுறீங்க. root 3 minus 1 டிவைட் பை root 3 + 1. ஸோ இதை வந்து நீங்கள் சிம்ப்ளை பண்ணால் ஃபைனலாக என்ன வரும்னா 2 - root 3 அப்படின்னு வரும். ஸோ பியை சிம்ப்ளை பண்ணால் 2 - root 3, ஏவை சிம்ப்ளை பண்ணால் 2 + root 3. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூ சேர்த்துட்டு வந்து நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுங்க இந்த இடத்துல. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். அடுத்த பேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் என்ன அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா a உடைய வேல்யூ b உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ a உடைய வேல்யூ என்ன வருது பாருங்கள், 2 + root 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 + root 3 இன்ட்டு 2 - root 3 ப்ளஸ் b ஸ்கொயர் 2 - root 3 ஹோல் ஸ்கொயர் divided by, so same 2 + root 3 whole square minus 2 + root 3 into 2 - root 3 plus 2 - root 3 whole square. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ண என்ன வருது பாருங்கள், ஸோ இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதை சிம்ப்ளை பண்ணுங்கள். a ஸ்கொயர் வந்து என்ன 4, root 3 ஸ்கொயர் பண்ணால் 3 ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு a உடைய வேல்யூ 2 2 இன்ட்டு 2 அண்டு b உடைய வேல்யூ root 3. ஸோ ப்ளஸ் இது வந்து a + b இன்ட்டு a - b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்படி கொண்டு வந்து என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு. அப்போ a ஸ்கொயர் வந்து என்ன, a ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், a + b இன்ட்டு a - b. அப்போ a ஸ்கொயர் 4 root 3 ஸ்கொயர் பண்ணால் -3 ப்ளஸ் இது வந்து a - b ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ a - b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா a ஸ்கொயர் 4 b ஸ்கொயர் வெறும் 3, அடுத்தது -2ab -2 a உடைய வேல்யூ அதுவும் 2, அடுத்து b உடைய வேல்யூ root 3. ஓகேங்களா. ஸோ இப்போ நியூமரேட்டர் முடிஞ்சது, அடுத்து டினாமினேட்டர். ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 3 7, 4 - 3 அப்படின்னா 1 + 1, இங்கே 4 + 3 7. ஓகேங்களா. ஸோ 2 இன்ட்டு 2 என்ன 4 root 3 இந்த இடத்துல ப்ளஸ் 4 root 3 ப்ளஸ் 4 root 3 இந்த இடத்துல 7. ஸோ இந்த ப்ளஸ் 4 root 3 -4 root 3 கேன்சல் ஆயிரும் நியூமரேட்டரில். அப்போ என்ன வருது, 7 + 1 8, 8 + 7 15 அப்படின்னு வரும் நியூமரேட்டரில் என்ன வருது 15. அப்போ டினாமினேட்டரில் என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும் இதே மாதிரி. ஸோ இதுக்கு வந்து என்ன வருது 4 + 3 + 4 root 3, இதை ஸ்கொயர் பண்ணுங்க a + b ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இது வந்து a + b இன்ட்டு a - bன்னு இருக்குது, மைனஸ் ஆஃப், ஸோ a ஸ்கொயர் - b ஸ்கொயர். a அப்படிங்கிறது 2 ஸ்கொயர் வந்து என்ன 4 அப்படின்னு வரும். 4 - 3
அப்போ 1 வரும். அப்போ -1 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வருது? a ஸ்கொயர் வந்து என்ன? 4. ஸோ இங்கே என்ன வருது அதை எடுத்துக்கோங்க. 4 + 3 -4√3. ஸோ இப்போ இது சிம்பிளி பண்ண என்ன வருது பாருங்கள். இது 4 + 3 7, 4 + 3 7, 7 + 7 14. 14ல் 1 போச்சு அப்படின்னா 14ல் இந்த 1 போச்சு அப்படின்னா 13. இந்த +4√3 -4√3 கேன்சல் ஆயிரும். அப்போ 15/13. ஸோ சிம்பிளி பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருது? 15/13. ஸோ இது கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டுருக்கு இந்த கொஷினு. குட் ஈவினிங் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருந்தால் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு. வேறு ஏதாவது ட்ரிக் இருந்தாலும் நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. கவனிங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கவனிங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். a is equal to 5b அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5th கொஷின், a is equal to 5b, 3a, 3aவின் எத்தனை சதவீதம் 3b ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். a is equal to 5b, a is equal to 5b. அப்போ ஏக்கும் பிக்குமான ரேஷியோ இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ a/b that is equal to 5/1. ஸோ இதிலேருந்து ஏபிக்கான ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். a வந்து 5 டைம்ஸ் அப்படின்னா b வந்து 1 டைம். அப்போ 3aயின் எத்தனை சதவீதம் 3b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வருது அப்படின்னா 3a/3b that is equal to 3 × 5 = 3 × 1. கரெக்டுங்களா? ஸோ இப்போ a உடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 5, இந்த இடத்துல 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ என்ன வருது? 15/3 அப்படின்னு வரும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இந்த 3aல 3b ஆனது எத்தனை சதவீதம்? அப்போது இந்த இன் அப்படின்னு வருது வகுத்தில் வந்துடணும். 3a வந்து டினாமினேட்டரில் வரணும், இது வந்து 3b நியூமரேட்டருக்கு வரணும் × 100. ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 3a உடைய வேல்யூ என்ன? 15, 3b உடைய வேல்யூ 3 × 100. ஸோ சிம்பிளி பண்ண என்ன பாருங்கள், உங்களுக்கு 3 × 5, இது 20 × 5. ஸோ இந்த 3 கேன்சல் ஆகும். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 20%. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 20%. 3aல 3b உடைய சதவீதம் என்ன அப்படின்னா 20%. ஸோ இது கிளியராக புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்கள். 15/3. அப்போ அந்த 15ல் 3 நம்பர் 3, இந்த 15ல் 3ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? இங்கே என்ன கிடச்சி நமக்கு? 15/3 வந்தா இந்த 15ல் இந்த 3 ஆனது எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க. இங்கே டாட் வச்சு என்ன வருது? 1.5ங்கிறது 10%. 1.5ங்கிறது 10%. கரெக்டுங்களா? இந்த 15ல் 1.5ன்றது 10%. அப்போ இங்கே 2ஆல் பெருங்க, இங்கே 2ஆல் பெருங்க. அப்போ 1.5 டபுள் பண்ண என்ன வருது? 3 வருதா? அப்போ 3ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. அப்போ 3ங்கிறது 20% ஆஃப் 15. 3 is 20% ஆஃப் 15. அப்போ ஆன்சர் வந்து 20%. ஸோ சிம்பிளாக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் ரீச் ஆனதுங்களா? 3 is what % ஆஃப் 15? 3ங்கிறது 15ல் எவ்வளோ % அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 6. ஸோ 6th கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா √x + √y that is equal to 17, √x - √y that is equal to 1, then √xy that is equal to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். a + b
இஸ் ஈக்குவல் டு 17, a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ரூட் ஆஃப் ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரூட் எக்ஸை வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணலாம், ஏன்னு கன்சிடர் பண்ணலாம். ரூட் ஒய் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு 17, கமா ஏ மைனஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு 1, கமா ரூட் ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a minus b whole square that is equal to 4ab. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியணும். இங்கே a plus b வந்து என்ன 17. அப்போ a plus b whole square அப்படின்னா என்ன 17 ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். a minus b கான வேல்யூ 1. அப்போ a minus b வந்து ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர்னு அர்த்தம். that is equal to 4ab. அப்போ 17 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது 289. அதில் 1 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. that is equal to 4ab. ஓகேங்களா? 289ல் 1 போச்சு அப்படின்னா 288 வரும். 288 that is equal to 4ab. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். இதை 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் 144 அப்படின்னு வரும். ஸோ மறுபடியும் இதை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் 72. அப்போ ஏபிக்கான வேல்யூ வந்து 72. ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு 72 அப்படின்னா ரூட் ஏபி தான் நமக்கு வேணும். ரூட் ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 72. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ரூட் 72. ரூட் ஏபி அப்படின்னாலும் ரூட் எக்ஸ் ஒய்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போது ரூட் எக்ஸ் ஒய்யுடைய வேல்யூ என்ன ரூட் 72. ஸோ இது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஓகே, கவனிங்க. நெக்ஸ்ட் 7th கொஷின். கொஷின் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தலாம். இப்போது x by y that is equal to 3 by 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் 5x plus 2y divided by 5x minus 2y. ஸோ இது வந்து குரூப் 1ல் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். குரூப் 1ல் எப்போ அப்படின்னா, ஸோ இயர் வந்து இவங்க மென்ஷன் பண்ணல, பட் குரூப் 1 சர்வீஸில் கேட்டிருக்காங்க இது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் சிம்பிளி பண்ண பாருங்கள். x உடைய வேல்யூ 3, y உடைய வேல்யூ 5. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 of 3 plus 2 of 5 divided by 5 of 3 minus 2 of 5. ஸோ சிம்பிளி பண்ணால் 15 plus 10 divided by 15 minus 10. That is equal to 25 by 5. ஸோ that is equal to 5. ஸோ 25 5ஆல் டிவைட் பண்ண என்ன வருது 5. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னப்பா 5. ஸோ எல்லாருக்கும் 5 அப்படின்னு வந்ததுங்களா? 5 by 2 கிடையாது 5. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 7th கொஷனுக்கு 5ங்கிறது சரியான ஆன்சர். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 8 வந்து நான் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின் நம்பர் 8, A in 30% is equal to B in 0.2 that is equal to 1 by C. எனில் A is to B is to C that is equal to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஸோ 0.25 அப்படின்னா 25% அப்படின்னு அர்த்தம். A உடைய 30%, அப்போ 30 by 100. அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா B in 0.25 அப்படின்னா அர்த்தம். 0.25 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், 25 by 100 எழுதலாமா? அப்போ இன்ட்டு B that is equal to 1 by C அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்லியிருக்கேன் இங்கே, சாரி, இங்கே 1 by 5 of C. ஸோ இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க.
கொஷின் எழுதும்போது நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 1/5 ஆஃப் சி. ஓகேங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு 1/5 ஆஃப் சி. ஸோ இப்போ சிம்ப்ளை பண்ணுங்க. இதை சிம்ப்ளை பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் 30%, அப்போ 3/3a/10 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை சிம்ப்ளை பண்ணால் 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இது 5ஆல் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ், இது 20 டைம்ஸ். ஓகேங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு 5/20b. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 10ம் 20 கேன்சல் பண்ணால் இங்கே 2ன்னு வரும். ஸோ இந்த 2 இந்த பக்கம் வந்துடுங்க. அப்போ 6a தட் இஸ் ஈக்குவல் டு 5b அப்படின்னு வரும். ஸோ ரேஷியோ எடுத்தால் ஏக்கும் பிக்கும் ரேஷியோ எடுத்தால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். a/b. a வந்து 5, b வந்து 6. ஓகேங்களா, ஸோ a வந்து 5, b வந்து 6. ஸோ இப்போ ஏபிக்கான ரேஷியோ கிடச்சாச்சு. அதே மாதிரி b அண்ட் சிக்கான ரேஷியோ எடுத்துக்கோங்க. ஸோ b அண்ட் சி, பிசிக்கான ரேஷியோ எப்படி கொண்டு வரலாம். இது வந்து என்ன வருது பாருங்கள், 5/20 வந்து தான் 5/20b. இங்கே வந்து 1/5c அப்படின்னு இருந்தது. ஸோ இது 5ஆல் கேன்சல் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 4 டைம்ஸ். இந்த 4 அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ அப்போ b/c வந்து என்ன வருது பாருங்கள், b/c 5b தட் இஸ் ஈக்குவல் டு 4c இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ b அண்ட் சிக்கான ரேஷியோ, b வந்து 4, c வந்து 5. அப்போது b அண்ட் சிக்கான ரேஷியோ வந்து 4:5. b and c கான ரேஷியோ 4:5. இப்போ ரெண்டு ரேஷியோ மேட்ச் பண்ணோம் நீங்கள், a/b/c. அப்போ a வந்து 5, b வந்து 6 இந்த இடத்துல. இதை பொறுத்த வரைக்கும் b வந்து 4, c வந்து 5. இப்போ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே 6 இருக்குன்னா இந்த இடத்துல 6 எடுக்கணும் நீங்கள். இந்த இடத்துல 4 இருக்குன்னா இந்த காலியாக இருக்கக்கூடிய இடத்துல 4 எடுக்கணும். மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 4 20, 6 × 4 24, 6 × 5 30. ஸோ இது எல்லாமே 4ஆல் கேன்சல் ஆகும். 4ஆல் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ், 5 டைம்ஸ் 4, 6 டைம்ஸ் 4. இது 4ஆல் கேன்சல் ஆகுமா? ஆகாது. ஸோ அதனால் வந்து 4ஆல் கேன்சல் பண்ணாதீங்க, 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 30 வந்து 4ஆல் கேன்சல் ஆகாது, அதனால் வந்து 2ஆலே கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். இது வந்து என்ன வருது உங்களுக்கு, 2ஆல் கேன்சல் பண்ணால் 10, 10:12:15. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து இதுதான், 10:12:15. ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஸோ இது கிளியராக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்டேட் பண்ணுங்கள் எல்லோரும். எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு புரிஞ்சுதுங்களா? யாருக்காவது புரியலையா? புரியாமல் இருந்தால் கேளுங்க, நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது 9th கொஷின் பார்க்கலாம், கவனிங்க. வீரா, உங்களோட ஆன்சர் கரெக்டு. ஓகே, ஸோ கலைநிலை அவங்களோட ஆன்சரும் கரெக்டு. ஓகேப்பா, ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம், கவனிங்க. அடுத்தது வந்து 3ஆம் விகிதம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் 9வது கொஷின் என்ன அப்படின்னா, 0.34 மற்றும் 0.50 என்ற எண்களின் 3ஆம் விகிதம். எண்களின் 3ஆம் விகிதம் காண்க அப்படிங்கிறாங்க. 3ஆம் விகிதம் காண்க. ஸோ அப்போ தேர்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன வரும், c = b²/a. ஸோ இது வந்து bன்னு எடுத்துக்கோங்க செகண்ட் நம்பரை, ஃபஸ்ட் நம்பர் வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. அப்போ b², 0.5² a, 0.34. ஸோ அப்போ சிம்ப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள். ஸோ முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நம்பரை வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பெட்டர் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே என்ன வருது, 15 வரும். பிகாஸ் அப்போ தான் நம்ம இந்த ஸ்கொயர் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். டெசிமல் இல்லாத மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். டெசிமல் இல்லாத மாதிரி எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ முதல்ல என்ன பண்ணுறீங்க, இது 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள். இது வந்து 34 வரும் ஏவோடைய வேல்யூ. பியோடைய வேல்யூ என்ன வருது, 50 அப்படின்னு வரும். அப்போ 50².
50 ஸ்கொயர் என்ன வருது பாருங்கள் 2500. ஸோ அடுத்து அதை வந்து 34 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன வரும் அப்படின்னா 73.5 வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 74ன்னு கூட ரவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 73.5 வந்து நீங்கள் 74ன்னு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு 74, கிட்டத்தட்ட 74ன்னு வச்சுக்கோங்க. ஸோ முன்னே வந்து 100ஆல் பெருக்கணுமா, இப்போ வந்து 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதான் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. 0.74, 0.75, 0.76, 0.77. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ 74 அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், முன்னே வந்து 100ஆல் பெருக்கணும், பட் இப்போ 100ஆல் வகுக்கணும், அப்போ தான் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். 0.74. ஸோ இது கிளியராக புரிஞ்சுதான் பாருங்கள். எஸ் சிவா, நீங்கள் அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணாலும் கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கூடிய ஃபார்மில் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ அடுத்தது 10th சம். ஸோ இந்த ஃபார்மில் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. a/b தட் இஸ் ஈக்குவல் டு b/c. இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா இதுவும் சேம் தான், இதுவும் சேம் ஃபார்முலா தான். ஓகேங்களா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு புரியும். a into c that is equal to b square. ஓகேங்களா. a into c that is equal to b square. ஸோ நமக்கு என்ன தேவை, c தான் வேணும். we need c. நமக்கு c வேணுங்கனால c அந்த பக்கம் வச்சுக்கோங்க, a அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ a அந்த பக்கம் கொண்டு போயிட்டால் வகுத்தில் போயிடும். அப்போ c is equal to b square by a. cங்கிறது தான் தேர்ட் ரேஷியோ, cங்கிறது தான் மூன்றாம் விகிதம் அப்படிங்கிறது. கிளியராக புரிஞ்சுதா. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 10. ஸோ 10th கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு. ஸோ 1 செகண்ட்ப்பா, கொஷின் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 4, 6, 9, 13.5. இதில் அடுத்து வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்பர் சீரிஸ் கான்செப்ட். ஸோ என்ன லாஜிக் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ரெண்டாவது எண் எப்படி வருது, செகண்ட் நம்பர் ஹவ் யூ ஆர் கெட்டிங் அப்படின்னு பாருங்கள். செகண்ட் நம்பர் எப்படி வருதுன்னா செகண்ட் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் half of first number. ஃபஸ்ட்டு நம்பரு அதில் பாதியை வந்து கூட்டிக்கணும். முதல் நம்பர் என்ன 4ஆ, 4ல் பாதி என்ன 2ஆ, 4ல் பாதி என்ன 2, ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா செகண்ட் நம்பர் கிடச்சிருது. புரியுதுங்களா. செகண்ட் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்பர் கூட்டல் முதல் நம்பரில் பாதி, ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். அப்போ 4 + 2 6 இந்த மாதிரி தான் வருது. அதே மாதிரி தான் இங்கே என்ன வருது 9ஆ, 9 ப்ளஸ் 9ல் பாதி எவ்வளோ 3, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். சாரி, 9ல் பாதி 4.5, 9ல் பாதி என்ன வருது 4.5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 13.5 வருதா. ஸோ கரெக்டாக 13.5 வந்திருக்க பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள் 13.5 வந்திருக்குங்களா. எஸ். ஸோ சேம் லாஜிக் அப்ளை பண்ணுங்கள். சேம் லாஜிக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ஆன்சர். இப்போ என்ன வரும் அப்படின்னா 13.5 so next number that is equal to first number என்ன, அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கள் 13.5 plus half of 13.5. ஸோ சேம் லாஜிக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ லாஸ்ட்டாக என்ன வருது பாருங்கள், உங்களுக்கு சிம்ப்ளை பண்ணிட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதை கேன்சல் பண்ணி அப்படின்னா 6.75 வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வருது 19, 20, 20.25. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 20.25. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 20.25 எப்படி எழுதலாம், 21/4 எழுதலாம்.
ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து 21/4. ஸோ கிளியராக புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்கள். 20.25. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 11. ஸோ 1 மினிட்ப்பா, கொஸ்டின் எடுத்துக்கலாம். A is to B that is equal to 6:7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. B is to C that is equal to 8 is to 9. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா A is to C is equal to what அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். முதல்ல மெர்ஜ் பண்ணுங்கள் எல்லாத்தையும், இந்த ரேஷியோவெல்லாம். A is to B is to C இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 6:7 AB, BC வந்து 8:9. ஸோ இந்த இடத்துல 7 அப்படின்னா இங்கேயும் 7 வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல 8 அப்படின்னா இங்கேயும் 8 ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள், வர்டிக்கலாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 6 8 48, 7 8 56, 7 9 63. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ஸோ இந்த 48 63 மட்டும் வெளில எடுங்க. பிகாஸ் அவங்க கேட்குறது A அண்ட் C தான். A உடைய வேல்யூ 48, C உடைய வேல்யூ 63. அப்போ 48 63 மட்டும் சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 3ஆல் கேன்சல் ஆகுமானா ஆகும். ஸோ அப்போ 3ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம் 3, ஸோ ரிமைனிங் 1. ஸோ 18ல் எத்தனை 3 இருக்குது பாருங்கள், 6 டைம்ஸு 6 18. ஸோ இது வந்து 21. ஸோ இதுக்கு மேலே சிம்ப்ளை பண்ண முடியுமா? இல்லை, முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 16:21. இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன? 16:21. ஸோ இது வந்து குரூப் 2Aல கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து குரூப் 2Aல கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணி. ஃபஸ்ட்டு கொஷினே இதான் கேட்டிருக்காங்க குரூப் 2Aல. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. கொஷின் நம்பர் 12. கொஷின் நம்பர் 12 என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 784 ப்ளஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 500. 78% எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ 784, ஸோ இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், 28. 28 உடைய ஸ்கொயர் ரூட் தான் இது. ப்ளஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 500ல் 78% அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 78% ஆஃப் 500. அப்போ 78 into 100, 78 divided by 100 into 500. ஸோ 20 கேன்சல் ஆயிரும். அப்போ 78 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 28 ப்ளஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 78 into 5. ஸோ 780ல் பாதி 390. எஸ். ஸோ 390. ஸோ அப்போது x is equal to 390ல் இந்த 28 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 390 minus 28. அப்போ 390ல் 20 போச்சுன்னா 370. 370ல் 8 போச்சு அப்படின்னா 362. ஸோ அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 362. ஸோ ஆன்சர் வந்து 362 வந்ததா அப்படின்னு செக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 13. x square
plus 4y square that is equal to 4xy எனில் x is to y that is equal to what? ஸோ எப்படி இது சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த 4xy நான் இந்த லெஃப்ட் சைட் கொண்டு வரேன். அப்போ என்ன வருதுன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 4xy ஸோ இந்த மாதிரி வரும் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab. ஸோ இந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அதுக்கான ஃபார்முலா தான் இது. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா a உடைய வேல்யூ வந்து எக்ஸு, இங்கே b ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ b வந்து இந்த 4 வந்து ஸ்கொயரான நம்பர், அப்போது ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணப்பட்ட ஒரு நம்பரு. ஸோ அப்போது 4y ஸ்கொயர் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் 2y அப்படின்னு வரும். அப்போ 2y அப்படிங்கிறது b உடைய வேல்யூ. ஸோ அப்போ x மைனஸ் 2y ஹோல் ஸ்கொயர். ஸோ இது சிம்பிளி பண்ணால் x மைனஸ் 2y ஹோல் ஸ்கொயர் கரெக்டுங்களா. அப்போ x மைனஸ் 2y ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கிளியராக இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த பவரும் கேன்சல் ஆயிரும். ஸ்கொயர் ரூட்டும் பவரும் கேன்சல் ஆயிரும். அப்போ x மைனஸ் 2y தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த மைனஸ் 2y அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 2y x இஸ் ஈக்குவல் டு 2y. ஸோ கிளியராக இல்லையா. ஸோ இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போது இந்த y மட்டும் இந்த பக்கம் கொண்டு வாங்க, x பை y அப்படின்னு வந்துடும். இங்கே 2 வந்துருக்கும் கரெக்டுங்களா. டினாமினேட்டில் 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ என்ன ரேஷியோ வருதுன்னா x இஸ் டு y தட் இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் டு 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த கொஷினை வந்து சிம்பிளை பண்ண என்ன வருது பாருங்கள், ஆன்சர் 2 இஸ் டு 1. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 2 இஸ் டு 1. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா, அப்டேட் பண்ணுங்கள். 2 இஸ் டு 1 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 14. கொஷின் நம்பர் 14 பார்க்கலாம், கவனிங்க. 14th கொஷின். x square root of y square root of z square root of a இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மதிப்பு காண்க. வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். நமக்கு நல்லா தெரியும் ரூட் a அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்னா a பவர் 1/2 அப்படின்னு எழுதுவோம் கரெக்டுங்களா. அதே வந்து இங்கே வந்து z ரூட் ஆஃப் ஏங்கிறத நம்ம எப்படி எழுதணும் a பவர் 1/z அப்படின்னு எழுதணும் கரெக்டுங்களா. ஸோ இங்கே 2 ரூட் ஆஃப் ஏங்கிறத a பவர் 1/2ன்னு எழுதுவோம் இல்லையா. அதே மாதிரி z ரூட் ஆஃப் ஏங்கிறத 1/z அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இந்த லாஜிக் வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன வருதுன்னா முதல்ல வந்து a பவர் 1/z அப்படின்னு எழுதுவோம். அதுக்கு அடுத்தது என்ன எழுதுவோம் அப்படின்னா பவரில் வந்து 1/y அப்படின்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம் பவரில் வந்து 1/x அப்படின்னு எழுதுவோம் கரெக்டுங்களா. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா a பவர் m ஹோல் பவர் n தட் இஸ் ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு n. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்னா a பவர் 1/z இன்ட்டு 1/y இன்ட்டு 1/x இந்த மாதிரி மாறிடும். ஸோ அப்போ என்ன வருது அப்படின்னா a பவர் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள் z இன்ட்டு y இன்ட்டு x என்ன வருது 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. அப்போ என்ன வருது 1/xyz. ஸோ இந்த மாதிரி வரும் கரெக்டுங்களா. 1/xyz. ஸோ இது வரை கிளியராக புரிஞ்சுதா பாருங்கள். ஸோ ஆப்ஷன்ஸ் இதோட நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா xyz ரூட் ஆஃப் a அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது புரிஞ்சுதுங்களா, அப்டேட் பண்ணுங்கள்.
ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம், தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்டீன்த் ஒன். கொஷின் நம்பர் 15. என்ன கொஷின் அப்படின்னு பாருங்கள். அதாவது HCF வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. x power 3 plus 1 and x power 4 minus 1. இதுக்கான மீபேவா, அதாவது HCF என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். கவனிங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, x³ + 1 அப்படிங்கிறத நம்ம a³ ப்ளஸ் இந்த 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து b³ அப்படின்னு வச்சுக்கலாம். 1³ வந்து 1 தான், 1³ அப்படின்னாலும் 1 தான் வரும். அதனால் a³ + b³ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ a³ + b³ ஃபார்முலா அப்படின்னா a + b இன்ட்டு a² + ab + b², இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி x power 4 minus 1 இருக்கா, அது வந்து 1 power 4 நம்ம எழுதிக்கலாம். அப்போ x power 4 minus 1 இருக்கிறத 1 power 4 வச்சுக்கலாம். அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா x² minus 1² இதுக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ என்ன வருதுன்னா, இது a உடைய வேல்யூ வந்து a is equal to x² அப்படின்னு வச்சுக்கோங்க, b உடைய வேல்யூ வந்து 1² அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, a² இது வந்து a², a பவர், அதாவது a உடைய பவரில் 2 இருக்குது, இங்கே b உடைய பவரில் 2 இருக்குது. அப்போ a² minus b². ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a + b × a - b, கரெக்டுங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் இதை எழுதுனா எப்படி வரும், x² + 1 × x² - 1. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வரும் செகண்ட் ஒன். இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த ஃபஸ்ட் ஒன்னை வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க, a + b அப்படின்னா என்ன வருது பாருங்கள், x + 1 into x² plus xy plus 1. y உடைய வேல்யூ என்ன வருது உங்களுக்கு 1 அப்படின்னு வரும், x² plus x, இங்கே வந்து என்ன வரும் x into 1 x தான். ஸோ இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக வந்துருக்கூடிய ஃபேக்டர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்ம என்ன இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இது எக்ஸ்பேண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது, x² - 1² அப்படிங்கிற மாதிரி 1 வந்து ஸ்கொயர் பண்ணால் அதே வேல்யூ தான் வரும். அப்போ இது வந்து x - 1 × x + 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். இது ரெண்டுத்துலேயும் காமனாக வந்துருக்கூடிய ஃபேக்டர் எதுன்னு பாருங்கள். ரெண்டுத்துலேயும் காமனாக வந்துருக்கூடிய ஃபேக்டர், இதில் காமனாக வந்துருக்கூடிய ஃபேக்டர் என்ன அப்படின்னா x + 1, அதே மாதிரி இதில் காமனாக வந்துருக்கூடிய ஃபேக்டர் வந்து x + 1. ரெண்டுத்துலேயும் காமனாக வந்துருக்கூடிய ஃபேக்டர் என்னவோ அதுதான் HCF. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா x + 1 அப்படிங்கிறது இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஸோ x + 1 அப்படிங்கிறது சரியான ஆன்சர் இதுக்கு. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் போதும், ரிமைனிங் வந்து அடுத்த செஷனில் வந்து பார்க்கலாம். என்னோட இந்த செஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ TNPSC ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த செஷனில் வந்து நம்ம மீட் பண்ணலாம் நாளைக்கு. தேங்க்யூ ஆல்.